மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் திமுக ஆட்சி முடிந்து தாவேக ஆட்சி வந்திருக்கிறது. முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். 60 ஆண்டு கால திராவிட கட்சிகளின் ஆட்சி முடிந்து ஒரு புதிய ஆட்சி வந்திருக்கு. இந்த முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சியை பற்றி மக்கள் ஒரு பக்கம் ஆதரவு கொடுக்கறாங்க, ஆட்சி நல்லா இருக்கு, நாங்கெல்லாம் நிம்மதியா இருக்கோம்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வழக்கம் போல ஆளும் கட்சிக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், இந்த ஆட்சியிலையும் குற்றங்கள்லாம் தொடர்ந்துட்டு தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்ப்பு குரல் ஒரு பக்கம். இப்படி ஆதரவு ஒரு பக்கம், எதிர்ப்பு ஒரு பக்கம். இது பொதுவா எல்லா ஆளுங்கட்சிக்கும் வரக்கூடியதுதான். எந்த கட்சி ஆண்டாலும் இந்த ஆதரவு எதிர்ப்பு அப்படிங்கிறது ஈக்குவலா வந்துகிட்டே தான் இருக்கும். அதையெல்லாம் அப்படியே தள்ளி வச்சுட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களினுடைய தனிப்பட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு நாம பார்க்கணும். அதை பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சிகளில் முதல்வராக இருந்தவர்கள் அவங்க செஞ்சதை அப்படியே விஜய் அவர்களோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் உண்மையிலேயே சிறப்பாக செயல்படுகிறார் அப்படின்னு தான் சொல்லணும். தனிப்பட்ட முறையில நமக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் உண்டு. கிறிஸ்தவ மிஷினரிகள் ஒரு பக்கம் விஜய் அவர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. தாவேகா எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் அவங்க மேலேயே நிறைய குற்ற வழக்குகள்லாம் இருக்கு, அவங்களாம் ரவுடிகளா இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு பக்கம் குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அப்படியே தள்ளி வச்சுட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணுங்க. அதாவது இப்ப சமீபத்துல விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் 40 புதிய ரோந்து வாகனங்களை காவல்துறைக்கு ஒப்படைச்சிருக்காரு தமிழக அரசு சார்பாக. இந்த 40 புதிய ரோந்து வாகனங்களுக்கு பட்ஜெட் எவ்வளவு போட்டிருக்காங்க, எவ்வளவு ரூபாயில வாங்கியிருக்காங்க அப்படின்னா 2,90,00,000 ரூபாய்க்கு இந்த 40 புதிய ரோந்து வாகனங்கள் வாங்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த 2,90,00,000 வாங்கிறாங்க, இதுல என்னங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படியே இதற்கு முன்னால திமுக ஆட்சியில மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும் பொழுது 80 ரோந்து வாகனங்கள் காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டது. சரிங்களா? 80 புதிய ரோந்து வாகனங்கள். அந்த 80 புதிய ரோந்து வாகனங்களுக்கும் திமுக ஆட்சியில எவ்வளவு பட்ஜெட் போட்டாங்க, எவ்வளவுக்கு வாங்கினதா கணக்கு காட்டினாங்க அப்படின்னா 12 கோடி ரூபாய் கணக்கு காட்டினாங்க. அதே காவல்துறைக்கு தான் திமுக ஆட்சியும் வாகனங்கள் ஒதுக்கி இருக்காங்க, தாவேக ஆட்சியும் வாகனங்கள் ஒதுக்கி இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேரும் போட்ட பட்ஜெட்டை கணக்கு பண்ணி பாருங்க. திமுக ஆட்சியில 80 வாகனங்களுக்கு 12 கோடி, இங்க முதலமைச்சர் விஜய் அவர்களினுடைய ஆட்சியில 40 வாகனங்களுக்கு 2,90,00,000. அப்போ இதன் மூலமா என்ன தெரியுது அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் எந்த ஒரு திட்டத்திலையும் கொள்ளடிக்க மாட்டாரு அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. அவர் சொல்லிட்டாரு, பல ஆயிரம் கோடி எல்லாம் நான் பார்த்துட்டேங்க, கோடிக்கணக்கான பணம் எல்லாம் நான் பார்த்தாச்சு, சம்பாதிச்சாச்சு, ஆடம்பர வாழ்க்கைலாம் வாழ்ந்துட்டேன், நான் ஊழல் செய்ய மாட்டேன் அப்படிங்கறத அவர் வெளிப்படையாவே சொல்லியிருந்தாரு. இந்த திட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்தும் பொழுது அந்த பட்ஜெட்டை நான் பார்த்த உடனே உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன். இதுவே இந்நேரம் திமுகவோ அல்லது அதிமுகவோ ஆட்சி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 40 காருக்கும் எத்தனை கோடி பட்ஜெட் போட்டிருப்பாங்க, அதுல எத்தனை கோடிய அமைச்சர்கள் சுருட்டி இருப்பாங்க, அதுல எத்தனை கோடி முதலமைச்சருக்கு பங்கு போயிருக்கும் அப்படிங்கறது நீங்களே நோட் பண்ணிக்கோங்க. கடந்த திமுக ஆட்சியில 80 கார்களுக்கு 12 கோடி. யோசிச்சு பாருங்க. இப்போ விஜய் அவர்கள் 40 கார்களுக்கு 2,90,00,000 பட்ஜெட் காமிச்சிருக்காரு அப்படின்னா, அப்ப 80 காருக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 கோடி சம்திங் வரும். சரிங்களா? 2 2 4 இது ஒரு 9 9 18 கிட்டத்தட்ட 5,80,00,000 வரும். இப்போ இவ்வளவுதான் ஒரிஜினல் பட்ஜெட். ஆனா இங்க பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில போன ஆட்சியில கிட்டத்தட்ட 80 காருக்கு 12 கோடி அப்படின்னா 40 காருக்கு 6 கோடி ரூபாய் பட்ஜெட் காமிச்சிருக்காங்க. அந்த 6 கோடி ரூபாயை நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. அதாவது 40 காருக்கு 6 கோடி எங்க இருக்கு, இங்க 40 காருக்கு 2,90,00,000 எங்க இருக்கு? யோசிச்சு பாருங்க. அப்ப இதன் மூலமா தெளிவா தெரியுது, முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிச்சயமா கொள்ளடிக்க மாட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. சோ தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் இவங்க மேல நிறைய குற்ற வழக்குகள் இருக்கு, நிறைய தப்பு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்காங்க, ஊடகங்கள்ல பேசிட்டு இருக்காங்கிறது உண்மைதான். ஆனா முதலமைச்சராக இருப்பவர் எந்த அளவுக்கு சுத்தமா இருக்காரு அப்படிங்கறதையும் நீங்க பாத்துக்கணும். சோ கொள்கை முரண்பாடு நமக்கு நிச்சயமா உண்டுங்க. சரிங்களா? அவங்க ஈவேராவை தூக்கி பிடிக்கிறாங்க. யாரு? தாவேகா கட்சியினர். முதலமைச்சர் விஜய் ஈவேராவுக்கு மாலை போடுறாரு, திமுகவோட கூட்டணி கட்சிகளை அரவணைக்கிறாரு, சிறுபான்மை மக்களுக்கான கட்சின்னு சொல்றாரு, இந்துக்களுக்கான கட்சி அப்படிங்கறத அவர் சொல்லல.
சரிங்களா? இந்த மாதிரி நிறைய கொள்கை முரண்பாடுகள் நமக்கும் அவங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த கொள்கை முரண்பாடுகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே அவர் சிறப்பாக தான் ஆட்சி செய்கிறார். நீலாங்கரை வீட்டிலிருந்து இங்க தலைமை செயலகம் வரணும்னா எத்தனை கிலோமீட்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப தூரம். ஈசிஆர் எங்க இருக்கு, தலைமைச் செயலகம் எங்க இருக்கு, அங்க இருந்து வரக்கு வேண்டாம், நீங்க பக்கத்துல வந்துருங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவர் அவரோட வீடை பாதுகாப்பா நினைக்கிறாரு. சோ நம்ம வீட்டுல இருக்கிறது நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு சாலை கிட்டத்தட்ட அது 6 வழிச்சாலை. அதுல பாத்தீங்கன்னா ஒரு வழி மட்டும் முதலமைச்சர் போறதுக்குன்னு தனியா ஒதுக்கிட்டாங்க. சோ மற்றபடி பொதுமக்கள் டிராபிக்ல பொதுமக்களை நிப்பாட்டாம தனியா பொதுமக்கள் போறதுக்கு தனி பாதையும் ஒதுக்கியாச்சு. சோ இதையும் அவர் செய்யும் பொழுது, அதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அவர் ஒரு நல்லாட்சி தான் கொடுக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுவே ஸ்டாலின் முதலமைச்சரா இருந்தாருன்னா அவர் போற வரைக்கும் டிராபிக்கை நிப்பாட்டிடுவாங்க. எனக்கு நல்லா தெரியும், சரிங்களா? ஏன்னா சென்னையில இருந்திருக்கோம்ல. சோ சிஎம் பாசிங் முடிகிற வரைக்கும் யாருமே ஒரு அடி கூட நவர முடியாது. அப்படியே டோட்டலா பிளாக் பண்ணிடுவாங்க. ஆம்புலன்ஸ் வந்தாலும் நிப்பாட்டி வச்சிருவாங்க. அந்த அளவிற்கு சென்னையில பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டாலின் போனதுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும். அதே மாதிரி துணை முதலமைச்சர் உதயநிதி வரும்போதும் அப்படித்தான். ஆனா இப்ப விஜய் அவர்கள் செய்யும் பொழுது நல்லா தானே இருக்கு. இது அவர் ஒன்னும் அந்த அளவுக்கு மக்களை கஷ்டப்படுத்தல. சோ சில குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. எல்லா ஆட்சியிலையும் குற்றங்கள் நடக்கதான் செய்யும். இந்த தண்டனைகளை கடுமையாக்கணும் அப்படின்னா குற்றங்கள் குறையும். சோ அதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்யணும். தண்டனைகளை கடுமையாக்கணும், உடனே அரெஸ்ட் பண்ணணும். சோ இதை செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ இந்த காருக்கான பட்ஜெட்டே பாத்தீங்கன்னா 40 காருக்கு 2,90,00,000. இங்க 40 காருக்கு 6 கோடி திமுக, சரிங்களா? அப்போ இந்த சாதாரணமா ஒரு 40 கார் வாங்கினதுலயே திமுக இவ்வளவு கொள்ளடிச்சிருக்காங்க அப்படின்னா, இன்னும் பெரிய பெரிய திட்டங்கள்ல எல்லாம் திமுக எவ்வளவு கொள்ளடிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க, சரிங்களா? அதாவது பள்ளி கல்வித்துறையில பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு நிதி ஒதுக்குறதா இருக்கட்டும், சுகாதாரத்துறை சார்பாக மருத்துவமனைக்கு உபகரணங்கள் வாங்கி கொடுப்பதற்கு நிதி ஒதுக்குவதாக இருக்கட்டும், அதே போல இன்னும் பொதுப்பணித்துறையில சாலை போடுறது, மேம்பாலம் கட்டுறது, இப்படி நிறைய துறைகள், எல்லா துறைகளிலும் அந்தந்த துறை சார்ந்து நிதி ஒதுக்குவாங்க நலத்திட்டங்களுக்கு. அதுல எல்லாம் திமுக எந்த அளவுக்கு கொள்ளடிச்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கே ஷாக் வந்துடும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. கடன் வாங்கி ஒரு பக்கம் அமுக்குனது தனி, இந்த மாதிரி நலத்திட்டங்களுக்கு ஒதுக்குன பணத்துல பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி அடிச்சது தனி. அப்போ இந்த திமுக இந்த குடும்பம் எத்தனை லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து சேர்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சரிங்களா? இதற்கு முன்னால இருந்த பினான்ஸ் மினிஸ்டர் நம்ம பழனிவேல் தியாகராஜன் அவரே சொன்னாரு பாத்தீங்களா, அப்பா அதாவது மருமகனும் மாப்பிள்ளையும் சேர்ந்து 30,000 கோடி அடிச்சாங்க அப்படின்னு. ஒரே மாசத்துல 30,000 கோடி அடிச்சாங்கன்னு. அப்போ தமிழக மக்கள் சிந்திச்சுதான் ஓட்டு போட்டிருக்காங்கிறது தெளிவா தெரியுது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், தமிழக மக்களே, இனி வரும் காலங்களில் 2 திராவிட கட்சிக்குமே நீங்க ஓட்டு போடாதீங்க. நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். இப்ப அதிமுக ஆட்சி இருந்திருந்தாலுமே இந்த 40 கார்களுக்கு நிச்சயமாக அவங்களும் 6 கோடி ரூபாய் பட்ஜெட் தான் ஒதுக்கி இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களும் கமிஷன் அடிக்கக்கூடிய கட்சி தான், அதுல மாற்று கருத்தே இல்ல. என்ன திமுக 100 ரூபாய் திருடுனா அதிமுக 50 ரூபாய் திருடும், அவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடி இவங்க 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. திமுக பெரிய திருடன், அதிமுக சின்ன திருடன் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம், சரிங்களா? ஆக மொத்தம் என்னை பொறுத்தவரை தற்போது விஜய் அவர்களினுடைய ஆட்சி, இந்த எம்எல்ஏக்கள் மீதான அதிருப்தி, அவங்க மேல இருக்கிற வழக்குகள், கட்சிக்காரங்க மீதான அந்த புகார்கள், இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சராக விஜய் அவர்களுடைய செயல்பாடு நல்லா இருக்கு என்ற ஒரு தகவலை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.